குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி பி ரேஷியோனா என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பி ரேஷியோனா என்னென்னா ஏர்னிங் பர் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரயில் விகாஸ் நிகம் கம்பெனி, அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ 224.70 இருக்குது. ஆனால் அதோட ஏர்னிங் பர் ஷேர் வந்து 4.47 இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம பி ரேஷியோ எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர். இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி ரேஷியோ ஆன்சர் வந்துடும். இப்போ வந்து ரயில் விகாஸோட நிகம் கம்பெனியோட ஷேர் வந்து 224.17 டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர் வந்து 4.24 டிவைட் பண்ணிங்கன்னா 53 சம்திங் என்ன வரும். ஆனால் இப்போதைக்கு இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது ஓவர் வேல்யூடாக இருக்குது. இப்போ இதனால் இந்த கம்பெனி ஷேர் இப்போ நீங்கள் வாங்குறது வந்து அதிக ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் இந்த கம்பெனியோட ஷேர் வந்து இப்போ நீங்கள் வாங்குறீங்க. எப்படி சொல்லலான்னா, இப்போது ஒரு கம்பெனி 1 rupees வந்து ப்ராஃபிட்டுக்காக நீங்கள் வந்து 53 rupees வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுத்து இப்போ நீங்கள் வாங்குறீங்க. அதேமாரி பி ரேஷியோ வச்சு மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஆனால் பி ரேஷியோ வந்து ஒரு 20 இல்லை 25க்குள்ளே இருந்தால் அது வந்து நமக்கு வந்து நல்லது. ஆனால் வந்து இப்போதைக்கு இந்த ரயில் விகாஸ் நிகமோட கம்பெனியோட பி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த கம்பெனி வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியோட ஷேர் வந்து அதிகமாக ஆகலாம். நான் அதுவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து இது ரயில்வே ப்ராஜெக்ட்ன்றதுனால கண்டிப்பாக வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது.